இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய காரியம், நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அல்லது காக்க வேண்டும். என்னத்தெல்லாம் நீங்க காக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 2:15 வாசிப்போம். 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப பாருங்க, இதை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தேன். எதை? ஏதேன் தோட்டத்தை. முதலாக உண்டான தோட்டம் எது அப்படின்னு சொன்னா இந்த ஏதேன் தோட்டம் தான். என்ன சொல்றது? ஏதேன் தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ள 2 பேர் இருந்தாங்க. அங்காளி பங்காளிலாம் யாருமே கிடையாது. சொல்லுங்க, அங்காளி பங்காளி ஜெயிச்சு இல்ல. அப்ப அங்காளி பங்காளி இல்லாத போது அங்க மோசம் போக்குறதுக்கு யார் வந்தா? பிசாசு வந்தா. இன்றைக்கு நூற்றுக்கணக்கான அங்காளிகள் பங்காளிகள் இருக்கிறாங்க. சொந்தம் இருக்கிறான், பந்தம் இருக்கிறான். அப்ப மந்திரவாதிலாம் கிடையாது, இப்ப மந்திரவாதி இருக்கிறாங்க. பேய் சொல்றதுக்கு, பேய் சொன்னா கேட்கறதுக்கு யார்? தானு விசுவாசியே இருக்கிறாங்க. யார் சொன்னா பேய் சொல். அந்த ஏதேன் தோட்டத்துல 3 பேர் தான் இருந்தாங்க. ஒன்னு பேய், இன்னொன்னு ஆதாம். அதுவும் நல்லா ஞானமா பேசக்கூடியவங்க நினைக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த ஏதேன் தோட்டத்தை உனக்கு நான் கொடுத்தேன், ரைட்டு. ஆனால் இந்த ஏதேன் தோட்டத்தை நீ பாதுகாக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும், அதை காக்க வேண்டும். இன்னொரு முறை படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டார். ஒன்று பண்படுத்த வேண்டும். பண்படுத்துறது அப்படின்னு சொன்னா என்னன்னா, அழகான வார்த்தை என்ன பண்ணுவாங்க? பழகு பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குத்தி அடிச்சு இந்த பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி பழகுவாங்க தெரியுமா? பட்னி போடுவாங்க. நல்லா ஒரு கட்டையை கட்டி அது உள்ள விட்டுருவாங்க. அடி எடுத்து அடிப்பாங்க. சோறு கிடக்க மாட்டாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கரும்பு, ஒரே ஒரு புல்லு கொடுப்பாங்க. அது யார் கொடுப்பானா? அந்த ஏழை பாகன் கொடுப்பானா. அது ஏழை பாகன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழ்படி ஆரம்பிச்சோடனே அதுக்கப்புறமா அந்த ஏனை என்ன பண்ணுவாங்க? ஏனையை வெளில அழுத்துவாங்க. அதுதான் பண்படுத்து. இன்றைக்கு வாழ்க்கையும் சரி, சபையும் சரி, உன் குடும்பமும் சரி ஒரு தோட்டம் தான். என்னது? ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலே வேர் தகப்பன் என்றால் மரம் தாய், கிளை பிள்ளைகள், கனிகள் பிள்ளைகள், இலை பிள்ளைகள் எல்லாம் சொந்த பந்தமா வச்சுக்கலாம். பூ, இப்படி ஒரு தோட்டத்திலே பல்வேறு விதமான பொருள்கள் இருக்கிறது. அதை நீ பண்படுத்த வேண்டும். ஆண்டவர் முதலாக யார்கிட்ட சொன்னாரு? ஆதாம் சொன்னாரு. ஆனால் ஆதாமோ அவன் பண்படுத்தல, பணிஞ்சு போனான். யாருக்கு? ஏவாளுக்கு பணிஞ்சு போனான். ஏவாள் பண்படுத்தவில்லை, பிசாசுக்கு பணிந்து போனான். நீ பணிந்து போவதற்காக அல்ல, பண்படுத்துவதற்காக இருக்கிறார். என்னெல்லாம் பண்படுத்த வேண்டும்? சபையை பண்படுத்த வேண்டும். பண்படுத்தினதுன்னா சரி செய்து அதை பாதுகாக்க வேண்டும். உன் குடும்பம், காலையில குடும்பம் இருக்குது அப்படின்னா காலையில இருந்து என்ன பண்ணும்? ஒரு பாட்டை ஒண்ணு போட்டு விட்டுறது. நில்லாமே வா, நில்லாமே வான் போ அப்படின்னு. அப்புறம் எங்க பாட்டு எழுதலாம் பாருங்க. வந்ததா வந்ததா அப்படின்னா ஓடிட்டு இருக்கோம். நீ என்ன நினைப்ப? இதெல்லாம் வந்து தப்பு கிடையாது அப்படின்னு. அது மனிதனுடைய இருதயத்தில் பல தீங்கை உண்டாக்கும். அப்ப காலையில எழுந்திருக்கிறீங்க. ஒரு தகப்பன் தான் முன்னாடி எழுந்திருக்கணும். எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்?
3 மணி 3:30 மணிக்கு எழுந்திருக்கணும் ஒரு தகப்பன். அப்ப ஒரு ஏதேன் தோட்டத்தை போல ஒரு வாழ்க்கை இருக்கு. உனக்கு ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தா செழிப்பா வச்சிருக்காரு, நீ எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. உன் மனைவி ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்த மகாராணி, உன் பிள்ளைகள் ஏதேன் தோட்டத்திலே வாழ்கிற பிள்ளைகள். உலகத்திலேயே உன்னை மட்டும்தான் தோட்டத்திலே ஆண்டவர் வைத்தார். ஆனால் தோட்டத்திலே வைத்திருந்த கடவுள் என்ன சொன்னார்? நீ அதை பண்படுத்த வேண்டும். பண்படுத்தியா? வயசுக்கு வர பிள்ளைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்காங்க ஒரு அம்மா. அந்த பிள்ளை மேற்கு அணியுமா? கிடையாது. அது தன் வாழ்க்கையில போய் அவங்க கணவன் வீட்டுக்கு போய் அந்த பிள்ளை தூங்கும். அங்க போய் அந்த பிள்ளை தூங்குறதுக்கு தாய் என்ன காரணம் சொல்லுவாங்க? பொண்ணை பெற்றவங்க, அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காலையில தூக்கம் போடுவோம், சாயந்தரம் தூக்கம் போடுவாங்க. ஆனா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சகோதரிகள், சகோதரர்கள், உடம்பு சரியில்லை, ரத்தம் இல்லை, ஆபரேஷன் பண்ணி 10 மாசத்துல ஓட்ஃபீல்டுங்கிற ஒரு மங்கை ஓடி தங்கப்படக்க விட்டுருக்காங்க. ஆபரேஷன் 10 மாசம் ஆபரேஷன் முடிச்சுட்டு ஓட்டம் ஓடி கோல்டு மெடல் விட்டுருக்காங்க. இன்னைக்கு அவ உலகத்திலே அதிக வேகமா ஓடின ஒரு ஆள் இருக்காங்க, உசைன் போல்ட் விட அதிகமா ஓடிட்டார். நாம நடிக்கிறாங்க. உலக புகழ் பெற்ற மோகன்தாஸ் சொல்றாரு, ஒரு பெண் ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுப்பதனால இடுப்பு வலி வருவதே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? நம்ம பல காரியங்களுக்கு ஆட்களுக்கு உடம்பு வலிக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிப்பாங்க? சாராயத்தை குடிக்கிறது, கேட்டா உடம்பு வலிக்கு. அப்ப நாம இன்றைக்கு நம்மை பண்படுத்துறது கிடையாது, குடும்பத்தை பண்படுத்துறது கிடையாது. தாவீது சொல்லுகிறார், நான் காலையில எழுந்திருச்சு வேதத்தை தியானிப்பேன், வேதத்தை கற்றுக்கொள்வேன். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இரவு பகல் மதி தியானி. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல குடும்பம் நடக்குது? கணவன் மனைவியும் எத்தனை குடும்பத்துல சமாதானமா இருக்கீங்க? இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, அநேக வருடங்களை சபைக்கு வந்துட்டீங்க. எத்தனை குடும்பத்திலே கணவனும் மனைவியும் ஒற்றுமையா இருக்கிறீர்கள்? எத்தனை குடும்பத்தில் குடும்ப ஜபம் செய்கிறீர்கள்? எத்தனை குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகளை உட்கார வைத்து அந்த பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறீங்க? இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? தாய்மார்கள் சொன்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கீங்க, போடி அப்படின்னு 2 போன் நம்பர் வாங்கி கொடுக்குறீங்க. 2 போன் வாங்கி இப்படி ஒரு அனுப்பியிருக்கீங்க, 2 கூட தானே இருக்கு, இப்படி அனுப்பியிருக்கீங்க. அது போய் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு வந்து முடிவில் அது வேதனைப்படும் போது நீங்கள் சேர்ந்து அவங்களோட அனுபவிங்க. காரணம், நீங்க குடும்பத்தை பண்படுத்த தவறிட்டீங்க. நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, நல்ல அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. ஆனால் காலையில எழுந்து உடனே ஆண்கள் நீங்க எங்க திரும்ப போறீங்க? டீ கடைக்கு போறீங்க. அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரையும் பத்தி கதையை பேசிட்டு திரும்பி வீட்டுக்கு வரீங்க. உங்க பிள்ளைகள் எப்படி முன்னேற முடியும்? உங்க பிள்ளைகளை எடுப்பது இன்றைக்கு நாம் தான். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு ராஜாக்களாகவும் ராஜாத்தியாகவும் கொடுத்திருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஏதேன் தோட்டத்தை போல ஒரு வாழ்க்கை நமக்கு. ஒரு பிள்ளைகள் ஏதேன் தோட்டத்தில் உள்ள பிள்ளைங்க. சிலர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு நீங்க அனுப்பிடுவீங்க. அவன் வேலை செய்யறவனா இருந்து காசு சம்பாதிச்சு குடிக்கிறவனா மாறிடுவான், கஞ்சா பிடிக்கிறவனா மாறிடுவான், சிலிண்டர் பிடிக்கிறவனா மாறிடுவான். அப்போ நீங்க சபையில உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினா அந்த ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்பார் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நாள் நீங்க செய்த தப்பு அது வருடக்கணக்கில் சேர்ந்துச்சு, வருடங்கள் பல வருடங்களா சேர்ந்துச்சு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பம் கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு தாய் தகப்பன் ஒரு காரணம், பிள்ளைகளும் ஒரு காரணம். ஆனால்
நம்மை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை வைத்திருக்கிறார். வீடு கூட்டாளர்கள் எதிர்ப்பு இருக்காங்க. சோம்பேறிங்களா? பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் கிறிஸ்துமஸ்க்கும் கூட்டினா பத்துமா? டெய்லி வீட்டை கூட்டணும், பாத்திரங்களை கழுவணும், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறது போல வசனங்களை சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளோட சேர்ந்து ஜெபிக்கணும், வசனங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வேலை என்ன சொல்லுது? நீ நடக்கும் போது, நீ உட்கார்ந்து இருக்கும் போதும், நீ படுத்திருக்கும் போதும் உன் பிள்ளைகளுக்கு இந்த வேதத்தை குறித்து வசனத்தை குறித்து சொல்லிக் கொடு. அப்படி சொல்லிக் கொடுத்த தாய் தகப்பன்மார்கள் யாராவது உண்டா? இல்லையே. உங்க பிள்ளைகளை திருமணமாகும் வரைக்கும் குடும்ப சபத்திலே உள்ள உட்கார வைக்கணும். செல்போன் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடணும். 24 மணி நேரம் செல்லு. நான் எந்த நேரம் போட்டாலும் நீங்க செல்ல கரெக்டா எடுத்துறீங்க. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, எப்பொழுதும் செல்போனுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஜபத்துக்கு அநேகர் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா என் வாழ்க்கையில எனக்கு முன்னேற்றம் இல்லையே. ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு பிசாசு இருக்கான், உன் குடும்பத்துக்குள்ள ஒரு பிசாசு இருக்கு, மறந்துடாதீங்க. ஏதேன் தோட்டத்தை முதல்ல நீங்க என்ன பண்படுத்தணும். நிறைய புருஷன்மார்களை நீங்க விட்டுட்டீங்க. நீங்க விட்டுட்டு அப்பா எனக்கு தொந்தரவு இல்லாம வந்தா போதும், பொட்டாட்டி வீட்டுல விட்டு வரீங்க. அப்பா எனக்கு தொந்தரவு இல்லாம போடு, தொந்தரவு இல்லாம இருக்கு நினைக்கிறீங்களா? ஒரு காலகட்டத்தில் அவர்கள் குடிகாரா மாறி நீ சர்ச்சுக்கே போகக்கூடாது. மனைவிமார்கள் தவறான தொடர்புகளை மாட்டிக்கொண்டு இன்னைக்கு வாழ்க்கை எழுத எத்தனை பேர் இருக்கு. கணவன்மார்கள் மனைவி விட்டு வந்தா பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைத்துக் கொண்டிருக்கீங்க. எத்தனையோ மனைவிமார்கள் கணவனை விட்டுட்டு போயிடுறாங்க. எத்தனை மனைவிமார்கள் தவறான தொடர்புகளில் இருக்கிற போது கணவன்மார்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்? உன் மனைவி ஜாலியா இருக்கணும்னு வர அந்த சீரியல் பார்த்துக்கிட்டு அவங்க சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சில மனைவிமார்கள் வியாதியில பிடிபட்டு போயிடுறாங்க. அது அப்ப மனைவியை நீ ஆதாயம் பண்ணாம நீ எதுக்கு இங்க வர? மனைவியே ஆதாயம் பண்ண முடியலன்னா உன் ஜபத்தை எப்படி சொல்றது? உன் தோட்டத்தை நீ பண்படுத்த கற்றுக்கொள். உன் தோட்டத்துக்குள்ள ஒரு பிசாசு இருக்கு. உன் குடும்பத்துக்குள்ளே சாபம் வரும். உன் பிள்ளைகள் சதிக்கப்பட்டு போயிடுவாங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்குள்ளே இல்லாமல் போய்விடும். சகோதரன் நீங்க அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் சதிக்கப்பட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் தோட்டமா இருப்பதில்லை. எத்தனை சொல்றீங்க? நீங்க தோட்டமா இருக்கணும். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 58:11 நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நதியை போலவும் இருப்பாய் சொல்லியிருக்காரு வேதம். உன் தோட்டத்துல யாரா இருக்கா? ஏன் உன் தோட்டத்துல உன் மனைவியை காணும்? உன் தோட்டத்துல வயசு பொண்ணுங்க எங்க போனுச்சுங்க? உன் தோட்டத்துல உன் மனைவி எங்க? உன் புருஷன் எங்க? அவனை பலவிதமான பாவங்களையும் பலவிதமான வேதனைகளையும் செய்ய விட்டுட்டு இங்க எங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? கணவன் மனைவியா வந்தவங்க கை தூக்கி ஒரு அலையில சொல்லு. கணவன் மனைவியா வந்தவங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் தோட்டம் அது ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டம். உங்கள் தோட்டத்தை நீங்க பண்படுத்திட்டீங்களா? டெய்லி சரி பண்ணிட்டீங்களா? மனைவிக்காக ஜெபிக்கிறீங்களா? மனைவிக்காக ஜெபிக்கிற அச்சத்தெல்லாம் கை தூக்குங்க. வெரி குட். மனைவி தலை மேல கூட கை வச்சு நீங்க ஜெபிக்கலாம். ஏன்னா எடுத்தோட மனைவி மிக முக்கியமான. கணவருக்காக ஜபம் பண்ணுகிற மாத்தாள் மரியாதை. வெரி குட். பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்க ஜெபிக்கிறோம். இது ஒரு பூந்தோட்டம். இது ஏதேன் தோட்டங்கிறத நினைக்குங்க. வெரி குட். ஆமென். உங்கள் தோட்டத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமா?
ஆண்டவர் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்திருக்காரு. நீங்க காப்பாற்றணும். நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்கன்னா, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தோட்டத்தை காப்பாற்றுகிற பொறுப்பை உன்னிடம் உன்னை படைத்த கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பதிலுக்கு? ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. உங்களை ஆண்டவர் காப்பாற்றி அவர் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் மனைவியும் புருஷனையும் காப்பாற்றுகிற கடமை உங்களுக்கு உண்டு. அது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. நீங்க காப்பாத்துறீங்களா? பிள்ளைகளை காலையில எழுந்து ஜெபம் பண்ண சொல்றீங்களா? ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறீங்களா? பிள்ளைகளுக்கு தோட்டத்தெல்லாம் தண்ணி ஊத்த, தோட்டத்தை வச்சு தண்ணி ஊத்த கற்றுக் கொடுக்கிற தாய் நாடு உண்டா? பொம்பளை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருந்து காய்கறி வெட்டு, கொழுப்பு போய் வீடு கூட்டு, வெளியில போவாத, அடுத்த வீட்டுக்கு போகக்கூடாது, அது சில நன்மைகள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். தாய் தான் பண்படுத்த வேண்டும். தாய் தாக்கம் எழுதுவது தாய் தான் மெயினா கவனிக்கணும். செல்போன்ல என்னென்ன படம் பார்க்கறாங்க அப்படின்னு காலேஜ்ல போய் பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்காங்கல்ல, யாரு நம்ம தம்பி வினோத், அந்த ஐடியா சொல்லி கொடுக்க மாட்டேன். அப்படிலாம் போய் பண்ண தப்பா தெரியாம பண்ணா தப்பு வேணும் சொல்றேன். சட்டை துவைக்க கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. கரெக்டா வெள்ளை சட்டையை தனியா துவைக்கணும், எப்படி துவைக்கணும் எல்லாம் சொல்லணும். லெட்டின் கழுவ கற்றுக் கொடுக்கணும். பாத்ரூமை கழுவி சுத்தமா வச்சிருக்கணும். சோறு திங்கிற சாப்பாடு கரெக்டா தட்டுக்கழுவ வைக்கணும். குழம்புலாம் வெந்து முடிஞ்ச பிறகு உப்பு போட கற்றுக் கொடுக்க கூடாது. உப்பு கொத்தி சீரியல் பார்த்துட்டு சீனியை போடணும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொருளை வாரத்துக்கு ஒரு நாள் தொடர்ச்சி வைக்கணும். உங்க ஃபேனை தொடக்கணும், உங்க கிரேட்டரை தொடக்கணும், உங்க தலைமையை தொடக்கணும். இது ஆண் பிள்ளைகளுக்கு பெருத்துக்கு உண்டு. முதல்ல தாய் தப்பா 2 பேரும் சமாதானத்தோடு எழுந்திருச்சு ஜெபம் பண்ண வேண்டும். நீங்க பண்றீங்களா பாஸ்டர் அப்படி கேட்காதீங்க. என்னைக்கு தாய் சிஸ்டர் வந்தாங்களோ இவங்க ஒரு தாய் தட்டு வருது. அவங்க வந்து காலையில வந்துடுவாங்க 5 மணிக்கு. எங்க மனைவி கொஞ்சம் வாய் சண்டையா இருந்தாலும் அவங்க உட்கார்ந்து தான் ஆகணும். ஆமென். அது நீங்க உட்கார்ந்துங்க குடும்ப ஜெபத்துல. யாரெல்லாம் தோட்டத்தை காக்க போறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது செழிப்பான குளிர்ச்சியான ஒரு தோட்டம். ஆமென். நீங்கள் தோட்டத்தில் வாழ்ந்த மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அதை காக்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஆதியாகமம் 19:19 வாசிங்க. உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது. உமது கண்களில் அடியானுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். ஆமென். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. என்னங்க? யார் சொல்றதுக்கு முடியாதுன்னு? யார் சொல்றா மலைக்கு போகணும்? யாருன்னு சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருடைய தூதன் கர்த்தர் சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பதில் சொல்றாரு? முடியாது. சொல்லுங்க. கர்த்தருடைய சொல்லை அவங்க என்ன பண்ணல? காக்கல. சொல்லுங்க. காப்பாத்தி வச்சுக்கணும். முடிவு என்ன ஆயிடுச்சு? அந்த சந்ததி அழிக்கப்பட்டுச்சு. தகப்பனோடு பிள்ளை உறவு கொண்டாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் அழிய ஆரம்பிச்சாங்க. அந்த சந்ததி அழிய ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று சொன்னா நீங்க அதுக்கு முடியாது என்று சொல்லக்கூடாது. சொன்னதை காக்க வேண்டும். எதை நாமே சொல்றீங்க? சில பாடுகள் நமக்கு என்ன வரும். அப்ப அந்த பாடுகள் எழுதி கர்த்தர் அப்படி மீட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் நான் சொல்றது என்ன பண்றது கிடையாது, கேட்கறது கிடையாது. அது மாதிரி அநேகருக்கு நான் சொல்லுவேன், இதுக்காக போவாதீங்க. விசுவாசிகள்
இதுக்காக தானே போகக்கூடாது. இதுக்காக தானே போனீங்க அப்படின்னா வேஸ்ட் கதை பேசி, வெட்டி கதை பேசி, வீட்டு கதை பேசி, ஒவ்வொரு சண்டையில வந்து எதுவும் ஆகிடும். இப்ப இதுக்காக தாண்டி போனவங்களா ஜபத்துல தலைத்திருக்கிறாங்களா, தொலைச்சிருக்கிறாங்களா? இதை பார்த்து கொஞ்சம் அப்ப ஒரு பாஸ்டர் சொன்னா அதை என்ன பண்ணணும்? கேட்க வேண்டும். அப்ப கடவுள் உங்களை தனிப்பட்ட முறையில உங்களை பார்த்து சில காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. நாங்கள் அது எனக்கே தெரியாது, உங்களுக்கு ஆனா தெரியும். ஆனா அந்த ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற அந்த காரியத்தை நீங்க என்ன பண்ணணும்? வாழ்க்கையில படித்துக் கொள்ள வேண்டும், அது செய்ய வேண்டும். இவன் என்ன பண்ணா? செய்யல. நான் மலைக்கு என்னால் போக முடியாது. நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை முடியாது என்று சொல்லுகிறவர்களா, அல்லது ஆண்டவருடைய கட்டளைகளை காத்து நடக்கிறவர்களா? காத்து நடக்க வேண்டும். உதாரணம் 7:19, 7:9. இப்படி ஆண்டவர் சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு 1000 தலைமுறை இரக்கம் செய்வார். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் நம்மில் அன்பு கூர்ந்து நமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். ஆமென். என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, நீங்க ஒரு விஷயம் நல்லா கத்துங்க. இன்றைக்கு இஸ்ரவேல் எல்லா நாட்டுக்கும் தலையா இருக்குது. காரணம் என்ன? அந்த இஸ்ரவேல் தேசத்துலதான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, மோசேயும் பிறந்தார். நம்முடைய முன்பிதாக்களாக இருக்கிற இந்த யூதர்களுக்கு தான் ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தார். அந்த 10 கட்டளைய நம்ம முன்பிதாக்களாக இருந்த அந்த யூதர்கள் காத்து நடந்ததுனால இன்னைக்கு உலகத்தை அவருடைய பேச்சுக்கிறாங்க. ஏற்கனவே வச்சுக்கிறார், பணக்காரர்களா வச்சிருக்காங்க, பணக்காரர்களா இருக்கிறாங்க, விஞ்ஞானிகளா இருக்கிறாங்க, பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்களா இருக்காங்க. இப்போ உங்க பிள்ளைகள் வந்து கண்டுபிடிப்பாளர்கள் ஆகுமா? சரி சிஸ்டர், புரியுது என்ன சொல்றது? அவன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு இந்த 10 கட்டளையை கொடுக்கும் போது அவர்கள் மாடு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் யூதர்கள் ஆடு வைத்துக் கொண்டிருந்தார்கள். நமக்காக ஏதாவது கூறப்பட்டதாவது இருக்குது. அவங்க கூடாரத்துல வாசம் பண்ணாங்க. அந்த யூதர்களுடைய நாடு என்ன நாடு தெரியுமா? பாலைவனம். என்ன நாடு? பாலைவனம். பாலைவனத்தில் இருந்தாங்க. எப்ப? 1000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அவங்க ஆண்டவர் சொன்ன கற்பனையும் கட்டளைகளையும் காத்து நடந்து வந்தாங்க. அதனால இன்றைக்கு அவர்கள் பூலோகம் போற்றுகிற மக்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். புரியுதா? புரியுதா? புரியலையா? இன்னைக்கு நீங்க சரியான வீடு இல்லாம இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு சரியான சோறு கொடுக்க முடியாம இருக்கலாம், அல்லது உங்களுக்கு செலவுக்கு காசு இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல உங்களை எண்ண முடியாத அளவு கர்த்தர் உங்களை அளவுக்கு அதிகமான எப்ப ஆசீர்வதிப்பா? நீங்கள் இந்த பிரசங்கத்தெல்லாம் குறிப்பு எடுத்து வைத்துக் கொண்டு அந்த குறிப்பெடுத்த வசனத்தை உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இவங்க ஏதோ உட்காந்து ஹாயா தூக்கிட்டு சில போனா ஒண்ணுமே நடக்காது. ஆக ஆண்டவருடைய கற்பனைகளை நீங்க காத்தீங்கன்னா அவர் உங்களை 1000 தலைமுறை வரை காக்க போதுமானவர்.